ரொம்ப பிரச்சனைடா வாழ்க்கையில. நான் நிறைய வாட்டி யோசிக்கிறேன், ரொம்ப கோவப்படுறேன் சில விஷயங்கள் எல்லாம். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது தன் மனதில் நினைத்து எல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே சரியா செய்ய முடியல. அதுல மட்டும் வேதனையும் உள்ளத்தோடு ஆராதிப்பே. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இசப்பாக்கு சொந்தக்காரங்க. ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசியா கண்டத்தில் உள்ள இஸ்ரேல் தேசத்திலே பெத்லகேம் என்ற ஒரு குறு கிராமத்திலே கன்னி மரியாளுக்கு மகனாய் பிறந்து பாலகனாய் இந்த உலகத்தில் அவதரித்து முழு உலகத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த கிராம மக்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிற இயேசு கிறிஸ்து மதத்தை சாதிக்கும்படி இந்த உலகத்திற்கு வரவில்லை. பொன்னை கேட்கவோ பொருளை கேட்கவோ இந்த உலகத்திற்கு வரவில்லை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தமிழ் புலவராம் அகத்தியர் இப்படியாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார். முதலாக தமிழ் இலக்கண நூலை எழுதினவர் அகத்தியர். அகத்தியம் என்ற நூலை எழுதினார். அவரை தொடர்ந்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதினார். முதல் இலக்கண நூலை எழுதின அகத்தியர் இப்படியாக சொல்லுகிறார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்த பின்பு குடமான மைந்தரையும் குடமாக்கி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகநதனம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி பல்லாயிரம் கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக தமிழ் புலவராம் அகத்தியர் எழுதின பாடல். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி ஒளிமயமான தேவனை வழிபடு. அவர் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த கடவுள் மனிதனாக பிறந்தார். தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தாமல் ஒரு அன்பான சீசர் கூட்டத்தை ஏற்படுத்தி பரலோகம் கடந்து சென்றார். அப்படிப்பட்ட தெய்வம், ஒளிமயமான தெய்வம், ஜோதிமயமான தெய்வம், அவரையே அண்டுவாய என்று சொல்லி அகத்திய முனிவர் சொன்னார். அந்த அகத்திய முனிவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் நீங்களும் நாங்கள் உங்களிடத்தில் பறைசாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வள்ளலார் இப்படியாக கடவுளை காணுவதற்காக முயற்சித்து ஓடி கொண்டிருந்தார். அவர் கடைசியில் கண்டுபிடித்தது அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. கருணைமயமான தெய்வம் ஜோதிமயமாய் இருக்கிறார் என்று சொன்னாரே தவிர அது யார் என்று அவருக்கால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நானே உலகின் ஒளி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வள்ளலாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, கருணைமயமான தெய்வம் ஒளிமயமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே உலகின் ஒளி, நான் சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி அகத்தியராலும் வள்ளலாராலும் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வி, வேதனை, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, எப்பொழுதும் சண்டை சச்சரவு தான், கடன் தான் வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது, கண்ணீரே என் ஜீவனாய் போய் கொண்டிருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு நற்செய்தி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் கவலை வருகிறது, ஏன் வருத்தம் வருகிறது? பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் மனிதனாகிய ஆதாம் தன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் மனைவி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசிக்காதே ருசிப்பாராதே என்று சொன்ன அந்த பழத்தை புசித்ததினால் முதலாக இந்த உலகத்திற்கு வருத்தம் வந்தது.
நீ வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை வெளியே அனுப்பின தேவன் நீ வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பா என்று முதலாக வருத்தம் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாக புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையிலே வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருத்தம் வருகிறது, ஏன் வேதனை வருகிறது, ஏன் கவலைகள் வருகிறது? முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத பொழுது, இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்தும் கீழ்ப்படியாத பொழுது வருத்தமும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் வேதனை வருகிறது, ஏன் கவலைகள் வருகிறது, வருத்தம் வருகிறது? மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையில் எழுதப்பட்ட பிரகாரம் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரிடத்தில் போய் அநேக பொருட்களை செலவு செய்தும் சற்றேனும் குணமடையாத பொழுது வருத்தம் அடைந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் வருவதற்கு காரணம், வேதனை வருவதற்கு காரணம், கவலை வருவதற்கு காரணம் வியாதியினால் வருத்தம் வருகிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே மெய்யான பரிகாரி, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை தான் இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார், நம் துக்கங்களை சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகள் சுகத்தை தருகிற தழும்புகள், வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தழும்புகள். ஒருவேளை நீ கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்டு முடியலப்பா, எல்லாத்தையும் விட்டு செலவு பண்ணிட்டேன், என்னால இன்னும் சுகம் பெற முடியவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பரிகாராகிய கிறிஸ்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார். மெய்யான பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவரை அண்டிக் கொள்வீர்களே ஆனால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட உங்கள் வியாதியை குணப்படுத்தும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். வியாதியினால் வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவர். நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவன். ஒருவேளை உங்கள் கணவன் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், மனைவி உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளையை பெற்று வளர்த்தேனே, இன்றைக்கு ஆளாக்கினேனே, இன்னைக்கு என்னை யாரும் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லையே, என்னை கேட்டு கண்டுகொள்ளவே இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவன் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்ளும் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நாங்கள் இங்கே அறிவிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தது. முடிந்தது என்ற வார்த்தையை முடிந்த தேவன் நாங்கள் அறிவிக்கிற தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 7 வார்த்தைகளை பொழிந்தார். அதில் 6வது வார்த்தை முடிந்தது. It has finished. Everything is finished. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்து விட்டார். முடிந்தது என்று ஒரே ஒரு வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை, அது அற்புதம் செய்கிற வார்த்தை, அது அதிசயங்களின் வார்த்தை. முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை சொன்னவர் முடிவே இல்லாதவர், அவர் அற்புதமானவர். ஒரு முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னவர் முழு உலகத்தையும் உண்டாக்கின, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ஏக சக்கராதிபதி, ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் காணாதவரும் ஆகிய தேவன் அவர்தான் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். மூன்றாவதாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் கவலை வருகிறது, ஏன் வேதனை வருகிறது, ஏன் வருத்தம் வருகிறது? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மரியாளே மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக வேலைகளை குறித்து கலங்கி தவிக்கிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு இடிபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை வருவதற்கு, வருத்தம் வருவதற்கு மூன்றாவது காரணம் வேலை வேலை வேலை. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஃபாஸ்ட் வேர்ல்ட், அதி தீவிரமாய் கடந்து போகக்கூடிய உலகம், எல்லாவற்றையும் அதி தீவிரமாய் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே we must be multi talented, பன்முகத்தன்மை இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பன்முகத்தன்மையோடு பல திறமைகளை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே இந்த உலகத்திலே இன்றைக்கு வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். வேலை வேலை வேலை, எதற்குமே இன்னைக்கு ஆண்டவரை தேடுறது கூட நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலை 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 வேலை. அங்கே 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒருத்தர் மார்த்தாள், இன்னொரு சகோதரி பெயர் மரியாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன பேசுவாரோ என்று கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாளோ இயேசு கிறிஸ்துவை விருந்து செய்ய வேண்டும் என்பதற்காக சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ அவர் சொல்றா, நான் பற்பல வேலைகளினால் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு மக்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் நற்செய்தியை சொல்லுகிறேன். வேலை நிமித்தம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வேலை பழுவு நிமித்தம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன நான் வேலை செஞ்சாலும் அழுத்தி அழுத்தி எனக்கு வேலை கொடுக்கிறாங்களே என்று சொல்லி அழுத்தத்தோடும் வேதனையோடும் ஸ்ட்ரெஸ்ஸோடும் டிப்ரெஷனோடும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை வேலையே கிடைக்கவில்லை, வேலையே இல்லை என்று சொல்லி வேதனையோடும் கண்ணீரோடும் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே எல்லாம் செய்ய முடியும். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா 32:17 32:27 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பரிதவிப்பில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது, என்ன வேதனையில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை அனுப்பின தேவனுக்கு தெரியும். ஒரு நோக்கத்தோடு, ஒரு முகாந்தரத்தோடு இந்த தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க எங்களை வைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் இந்த இடத்தில் வந்து இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணவில்லை. நாங்கள் பிறக்கும் போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணினார், இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து பிரசங்கிக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த கிராம மக்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதீனத்திலே கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். அது இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரவில்லை. அவர் வெளிநாட்டு கடவுளும் இல்லை. அவர் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர். இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லேகேமிலே பிறந்தவர். அவரும் கருப்பர் தான், வெள்ளையர் அல்ல. அது வெளிநாட்டு கடவுளே, வெள்ளையர் கடவுளே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக இல்லை. அவர் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர். உங்களைப் போல என்னைப் போல வாழ்ந்தவர், மனிதனாக வாழ்ந்தவர். 33.5 வருஷங்கள் நம்மை போல மனிதனாக ஜீவித்து, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நெருக்கப்பட்டு, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன் இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவினிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக வரப்போகிறார். மேசியாவாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, சகலத்தையும் செய்யவல்ல கிறிஸ்து, ஏக சக்கராதிபதியாக கிறிஸ்து, ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இளைப்பாறுதல் எங்களுக்கு இல்லை,
வேதனையும் கண்ணீருமே எங்களுக்கு மருந்தாய் போனது. எங்களை விடுவிப்பார் யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்களுக்காக ஒவ்வொரு நிமிடமும் பரிதவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, உங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படி, உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர், தேவன் பட்சபாதம் பாராதவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர், மறுபடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர், வியாதியை குணப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நான் ஒரு காலத்திலே இந்து குடும்பத்திலே பிறந்து வைராக்கிய இந்துவாய் வாழ்ந்தவன், RSS உறுப்பினராக இருந்தவன், RSS பயிற்சி பெற்றவன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் என்னை மீட்டெடுத்தார். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மதத்தை ஸ்தாபிக்கும்படி இந்த உலகத்திற்கு வரவில்லை, மனிதர்களை மனிதர்களாய் வாழ வைக்கும்படியாகவே கடந்து வந்தார். இந்த உலகத்திலே ஏமாற்றத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் அவமானங்களோடும் நிந்தைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் மீட்பையும் கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை அண்டிக் கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு சமாதானம், ஒருவராலும் கொடுக்க முடியாததும் ஒருவராலும் எடுக்க முடியாதான சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். அதை ஒருவராலும் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த சமாதானத்தை ஒருவராலும் உங்கள் வாழ்க்கையில எடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார்.